11வது அத்தியாயத்தில் சொல்ற இந்த முனிவர்கள் எல்லாம் அப்படி பண்ணும்போது அப்படி யோசிச்சு நாராயணாஸ்திரத்தை எடுத்தான் துருவன். ஏன்னா வந்திருக்கிறது பெரிய ஒரு ரூபம். அப்போ அந்த நேரத்துல ஆக்சுவலா இந்த நாராயணாஸ்திரத்தை அப்படி போட்டுட்டு அந்த சேனைக்குள்ள அந்த நாராயணாஸ்திரம் பாயறது. அந்த பார்த்த அந்த யக்ஷர்கள் அந்த எல்லாம் அப்படி நாலா பக்கமும் தெரிச்சு ஓடுறா. அந்த நேரத்துல எல்லாரும் அதாவது யாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாரும் அங்கங்க ஓடும்போது அந்த நேரத்துல இவருடைய பாட்டனாரான மனு வர, சுவாயம்பு மனு ஸ்வர்கலோகத்திலேருந்து அங்கேருந்து வர. ஏன் எவ்வளவோ அன்புல திளைத்து பக்தியில திளைத்திருந்த இந்த குழந்தை இப்ப இவ்வளவு பெரிய சம்ஹாரம் பண்றதே. அதனால்தான் பித்தர்களுடைய ஆசீர்வாதம் தான் நம்மளை வாழ வைக்கிறது. நம்ம ஒரு தப்பு பண்ணினா பித்ருக்கள் தான் அதை நினைச்சு ரொம்ப வருத்துவா. இப்ப வருத்தப்பட இந்த நேரத்துல என்ன பண்ண, சுவாயம்புமனு அங்க வராறான் ரிஷிகணங்களோட. அங்க வந்துட்டு சொல்ற, அலம் அலம் வத்ச, அலம்னா இனஃப், அலம் வத்ச இது போறோம், அதிரோஷேன தமாத்வோனேன பாப்பனவான, நீ என்னத்துக்கு இவ்வளவு ரோஷத்தோட இந்த மாதிரி சண்டை போடுற, போற நிறுத்து. இப்படியெல்லாம் பாப்பம் பண்ணன்னா அந்த புண்ணியம் எல்லாம் போய் நீ நரகத்துக்கு தான் போவேன். இவ்வளவு பேரை கொஞ்சம் குவிச்சிருக்கேன். சரி, ஒரு கட்டம் வந்ததுன்னு வச்சுங்களேன், நமக்கே தெரியாது நம்ம என்ன பண்றோம்னு. துருவனுக்கே தெரியல, துருவன் இழந்தது ஒரு உயிர், ஆனா அவன் இப்ப கொஞ்சம் குவித்தது பல்லாயிரக்கணக்கான உயிரை கொஞ்சம் குவித்துட்டான். பாப்பம் தானே அது. அதனால அவர் அங்க சொல்ற, நீ இப்படி மதம் பண்ணாத, நிறுத்திடு. இந்த மாதிரி பண்ணினேன்னா உனக்கு தான் கெட்ட பேர் வந்துச்சு, நிறுத்திடு. அதான் சொல்ல வரேன். சரி, விவோன்னும் நம்ம லௌகிக வாழ்க்கையிலையும் நான் சொல்றேன், நல்லாதான் இருக்கும். திடீர்னு ஒரு டைவர்ஷன் வரும். அந்த டீவியேட் ஆகாம நம்மளை தடுத்து காப்பாத்துறதும் பகவான் தான், அந்த டீவியேஷனை கொடுக்கறதும் பகவான் தான். நம்ம விழுந்தா கையை பிடிச்சு எழுப்பதும் அவர் தான். விழுவோம், நிச்சயமா விழுவோம், விழாதவன் யாருமே இல்லை. யார் நோபடி இஸ் 100% பர்ஃபெக்ட். அப்போ ஆனா பகவானுடைய கருணைன்னு ஒண்ணு இருந்தா நம்ம தடுத்து ஆட்கொண்டுடுவோம். அப்போ மனு சொல்றார், குழந்தை நிறுத்து, கெட்ட பேரை வாங்கிக்காது, தப்பு பண்ணாது அப்படின்னு சொல்லி, நீ ரொம்ப ஸ்நேகத்தோட இருக்க, நான் இல்லைன்னு சொல்லல, உன்னுடைய சகோதரன் மேல உனக்கு பாசம் இருக்குன்னு சரி, நீ ஒரு எக்ஷன் கொன்றான்னு பாத்தியே, இப்ப இத்தனை பேரை கொஞ்சம் குவிச்சிருக்க, நீ சுத்தி பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணிருக்க, சின்ன வயசுலயே உனக்காக துருவபதத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு ஸ்ரீமன் நாராயணன். அதை யோசிச்சு பாரு. அதனால எல்லாத்துலயும் பகவான் தான் இருக்காருங்கிறத நீ யோசனை பண்ணு. இதுதான் பாகவதனுடைய மகிமை. எவ்ரி சாப்டர் என்ன சொல்றா, யார் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணும்போது அவனுள்ளேயும் பகவான் தாப்பா இருக்கான், போட்டான், தெரியாம பண்ணிட்டான், போட்டான். அப்படிங்கும் போது நம்ம பாகவத உத்தமனா ஆகலாம். அத அவர் சொல்ற, நீ எப்படி ஆராதிச்சுன்ற ஸ்ரீமன் நாராயணன் அவன் தானேப்பா, விஷ்ணு தத் பரமம் பதம், ஒரு பதத்தை கொடுத்து அவன் தானே நீ ஆராதனை பண்ண, அவர் தானே எல்லா இடத்துலயும் இருக்க. அப்போ நீ என்ன பண்ணு, இந்த 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 விஷயங்களில் இருந்தெல்லாம் வெளியில தப்பான வேலையை செய்யறத விட்டுடு. உன்னால பண்ண முடியாத எப்படி நீ பண்ணின, எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் நீ யாரிடத்தில் யாருக்கு தப்பு பண்ணினாலும் அவகிட்ட க்ஷமையோட இருந்தன்னா, அவர்களை மன்னிச்சேன்னா அவர் துஷ்டி ஆயிடுவார், சந்தோஷப்படுவார். வா கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்றதே வச்சுக்கோ, அவருக்கு கோபம்தான் வரும். பகவானை சந்தோஷப்படுத்தணும்னு நம்ம நினைச்சா நமக்கு கோபம் வரும்போது நம்ம கோபப்படக்கூடாது. போட்டோம் அப்படின்னு விட்டுடணும். அப்போ பகவான் சம்பிரசன்னே பகவதி, அதனால பிரசன்னமாவார். சத்துவம் ரஜசு தமசுன்னு இப்படி வச்சுட்டு இருக்க இந்த லிங்க சரீரத்திலேருந்து பரபிரமமான அந்த பரபிரம்மத்துக்கிட்டே நம்ம போய் சேர்ந்துடலாம். அதை அவர் சொல்றார். இதுதான் வழிமுறைகள் சொல்றது. வயசானவன் நல்லதெல்லாம் ஏன் சொல்ற, குழந்தைகளுக்கு திசை திருப்பது, ஏன்னா அவன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. இப்ப இவர் சொல்ற, இந்த மாதிரி சொல்லிட்டு நீ என்ன நினைச்சுட்ட, நம்மளால நடக்கிறது இந்த பஞ்சபூதங்களை வைத்துக் கொண்டுதானே எல்லாம் நடக்கிறது இல்லையா. அதை சொல்லிட்டு அவர் சொல்ற, பகவானுடைய மாயப்பா இதெல்லாம், அதனால இந்த விஷயங்களில் இருந்து நீ வெளியே வான்னு சொல்லி அவருக்கு நல்ல அழகான பகவானுடைய அந்த சாத்வீக மூர்த்தியான பகவானுடைய பெருமையை சொல்லி, அவர் மட்டும்தான் காலனாக இருப்பவரும் அவர் தான், அழிக்கிறதும் அவர் தான்,
ஆனால் ஆதியும் அந்தவும் இல்லாத இருப்பதும் அவன் தான். எல்லாம் அவரோட கண்ட்ரோல் தான். உங்ககிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் சொல்றார். போரும் இதோட நிறுத்து. எங்கும் வியாபித்திருக்கின்ற பகவான் விஷ்ணு இருக்கானே, அவன் என்றுமே சர்வ சுதந்திரனா இருக்கார். அவர் தான் சர்வ சுதந்திரனா இருக்கார். அதனால இதெல்லாம் ஜீவன்கள் வளர்றதும் ஜீவன்களுடைய ஆயுசு தேயதும் எல்லாம் அவன் இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி குழந்தை நவை சிகிச்சம் தாத்த கோ வேதாத ஸ்வசம்பவம். அவர் சொல்ற, நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, அந்த தாத அப்பாவான பிரம்மதேவன் படைச்சுட்டு இருக்கார். அவர் சொல்ற எல்லாத்துக்கும் பகவான் என்ன பண்றாரு, எதுக்காக பண்றாருன்ற அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்மளுடைய தந்தையாக இருந்து கொண்டிருந்தவர் அவர் ஏதோ பண்றாருன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும். அதனால நாய்ச்சாயுதே புத்திரக இத்தனை பிராத்தாவை நீ கொல்லலைன்னா குழந்தை நீ அவர் கொன்றதும் பகவானுடைய விருப்பம் தான். இதுல அவன் கொலை பண்ணப்பட்டாங்கிறதேங்கிறது அவனுக்கு விதி. இது என்ன ஆச்சரியம்னா பகவானே இதை சொல்லிட்டாரு, நீ எழுந்துடுவான்னு சொல்லியாச்சு வேற. அப்போ அதனால சயேவ விஸ்வம் சுஜதி கீவேர்டு வந்துருக்கு. பகவான் தான் படைக்கின்றார். சயேவ விஸ்வம் சுஜதி சயேவதி ஹந்திச்ச. அவரே தான் எல்லாரையும் யாரான இறந்து படுகின்றாரோ அவர் தான் அது காரணம், அழித்தலுக்கும் காரணம் அவர் தான். அதாபி அதனால யாரிடத்திலும் அவர் நாஜ்யத்தே சேரதில்லை. எனக்கு வேண்டுவா எனக்கு வேண்டாதவான்னு அவர்கிட்ட பாரபட்சம் இல்லை அப்படிங்கிற. இப்போ சகல ஜீவராசாலும் ஏஷ போதானி போதாத்மா போதேஷோ போத பாவனக விஷ்ணு சாஸ்திரம் வந்துட்டா இல்லையா? அதெல்லாம் சொல்லிட்டு இவரே எல்லாம் செஞ்சிருக்கார். சுஜத்தி இவரே சுஜம் ஆக்குகின்றார், இவரே காத்து கொண்டிருக்கின்றார், இவரை அழித்து கொண்டிருக்கின்றார் அப்படின்லாம் சொல்லி, நீ எப்படிப்பட்ட குழந்தை, உன்னுடைய பஞ்ச வருஷோ ஜனனியும் தொம்பிகாய, உன்னுடைய சிற்றன்ன சொன்னாலே அந்த சுருச்சி சொன்னாலேன்னு 5 வயசுல போய் தபசு பண்ண குழந்தைல நீ நல்லதை சொல்லி பண்றான். நமக்கெல்லாம் அது தெரியாது. நம்மெல்லாம் வந்து கெட்டதே தான் சொல்லுவோம். நீ இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு அறிவுரை தான் சொல்லுவோம். ஆனா அந்த குழந்தை நல்லது பண்ணியிருக்கோம், அது சொல்றதுக்கு நம்ம மறந்துடுவோம். இவர் சொல்ற, நீ எப்படிப்பட்ட குழந்தை, எவ்வளவு சிரேஷ்டனான குழந்தை, நீ இப்படி பண்ணலாமா, இதெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்கே, இதெல்லாம் மித்திய பொய் இல்ல, மெயின் ஒண்ணு இருந்தா அது பகவான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவரே எப்படிப்பட்டவர். துவம் பிரத்யகாமா காத்மனி ததா பகவத் என்னக ஆனந்த மாத்திர ஆனந்த சின்மய பகவான்னு நம்ம படிச்சுக்கோங்க நாராயணியத்துல இல்லையா? ஆனந்தமானவன், சின்மயமானவன், ஞானமுள்ளவன் அவன். அப்படி இருக்கவ நீ நீ போய் என்னது என்னது ஏன் தம்பின்னு சொல்றதுனால தானே வந்தது. சரி, இவ்வளவுக்கும் காரணம் என்ன? பந்த பாசம்ங்கிறது ஒண்ணு, பாசம் கட்டி போட்டதுனால தானே. அதெல்லாம் போய் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு கோபத்தினால நம்ம இழந்துடுறோம், அறிவு இழந்துடுறது. கோபம் வர்றச்சே அறிவு மழுங்கிடுது. அதனாலதான் கோபமா இருக்கச்சே நீங்க எந்த டெசிஷனும் எடுக்காதீங்கன்னு சொல்றான் இல்லையா? அப்போ நீ இப்போ வந்து தப்பு பண்ணிட்ட. யார்கிட்ட பண்ணிட்ட? கிரீஷருடைய கிரீஷனையே கூடையே அவரையே அழகாக உபாசனை பண்ணிட்டு இருக்க அந்த குபேரன் தானே யக்ஷ தலைவன், அவர்கிட்ட அபச்சாரம் பண்ணிட்டேப்பா நீங்க அப்படின்னு சொல்லி, இப்படிலாம் தப்பு பண்ணியிருக்க, இதெல்லாம் கொண்டிருக்க. அதனால நீ என்ன பண்ணு, குபேரனுக்கு போய் தம் பிரசாதாய வத்சாசோ சன்னத்யா பிரஷர யுக்திபிஹி ந யாவன் மகதாம் தேஜக குலம் நோ அபிபவிஷ்யதி. நீ போய் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணு, அவரை சந்தோஷப்படுத்து. இல்லைன்னா அவருக்கு கோபம் வந்துடுத்துனா உன் குலமே நிர்மூலமாயிடும் அப்படின்னு சொல்லி ஏவம் சுவாயம்புக பௌத்திரனுக்கு இதெல்லாம் அழகா சொன்னார். சொன்ன உடனே அந்த குழந்தை அப்படியே, குழந்தை இல்லை வயசானவருக்கு வயசாயிட்டோம், துருவன் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு சரி நிச்சயமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே கிளம்பினார். அதோட முடிக்கிற 11வது அத்தியாயம்.